V2 வெர்பு இதை எதுக்கு யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், இது என்ன கேட்டகரிக்குள்ளே வருது, எப்போல்லாம் இந்த V2 வெர்பை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, நல்லா பாருங்கள். V1 வெர்புக்கு வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் இல்லையா, நோ டைம், அதுக்கு டைம் கிடையாது. ஆனால் இந்த V2 வெர்பு இருக்குல்ல, இதுக்கு ஆக்ஷனும் இருக்குது ப்ளஸ் டைமும் இருக்குது. என்ன டைம் அப்படின்னா, என்னென்ன டைமுக்கு இதை யூஸ் பண்ணணும்னா, முடிஞ்சு போன விஷயத்துக்கெல்லாம் இந்த V2 வெர்பை வச்சு யூஸ் பண்ணலாம். எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு இதுக்கு என்ன இருக்குது, ஒரு பாஸ்ட் டைம் இருக்குது. பாஸ்ட் டைம்னா என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னா இங்கே லிசன் பண்ணுங்கள். அது என்ன ப்ரோ பாஸ்ட் டைம் அப்படின்னா, சிம்பிளாக இங்கே பாருங்கள். இப்போ சிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, வாக் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஈட் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா தெரிஞ்ச ஆக்ஷனை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். தெரியாத ஒரு சில ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ சிட்டு, வாக்கு, ஈட்டு உங்களால் ஈஸியாக கணிக்க முடியும். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு V1 வெர்பு தான். ஏன்னா இதுக்கு எதுவுமே கிடையாது, டைம் கிடையாது. ஆனால் ஒரு வேளை நாம் என்ன சொல்கிறோன்னா, நான் உக்காந்துட்டேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன வருது, நான் பாஸ்ட்டில் வருது. ஒருவேளை நான் நடந்துட்டேன், நான் நேற்று நடந்தேன், நான் நேற்று உட்கார்ந்தேன், இந்த மாதிரி ஒரு முடிஞ்சு போன ஒரு செயலை நாம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிட்டு என்ன ஆகும் அப்படின்னா சேட் ஆகும். ஓகே, இந்த வாக் என்ன ஆகும் அப்படின்னா வால்க்குடுன்னு வரும். ஈட் என்ன ஆகும் அப்படின்னா ஏட் வரும். இது V2, இது V1. இது ஏன்னா V1 அப்படின்னா இதுக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. இது ஏன் V2 அப்படின்னா இது முடிஞ்சு போன ஒரு செயலை சொல்லுது. அப்போ இது என்ன கேட்டகரிக்குள்ளே போகுது, V2 கேட்டகரிக்குள்ளே போகுது. அப்போ V2னா என்ன, பாஸ்ட் டைம், பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷன்ஸை நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு எல்லாத்தையும் V2 வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக V3 வெர்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அடுத்தவங்க இங்கிலீஷ் பேசணுங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.